नमस्ते ललिते देवी श्रीमत्सिंहासनेश्वरी भक्तानामिष्टदे मातः अभिरामे नमोस्तुते। துவனி வழங்கும் அபிராமி அந்தாதி சீரீஸின் இந்த பதிவு குடும்ப கவலைகளிலிருந்து விடுபட நாம் துதிக்க வேண்டிய அபிராமி அந்தாதியின் 3ஆம் பதிகம். பூமியில மனிதனாக பிறந்த எல்லோரும் தன்னோட வாழ்க்கைய ஒரு குறிக்கோள் வச்சு அதை நோக்கித்தான் நடத்துறோம். அந்த குறிக்கோள் அடுத்த வேளைக்கான நீர், உணவு, உடை, மருந்து போன்றவற்றை சேகரிக்கிறதாக இருக்கலாம், பணம், வசதி ஆகியவற்றை பெறுவதாக இருக்கலாம், எதையாவது சாதிக்கணும்னு ஒரு வெறியாகவும் இருக்கலாம், மற்றவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்யணுங்கிற எண்ணமாகவும் இருக்கலாம், இல்ல பேரு, புகழ், ஆட்சி போன்றவற்றை அடையணுங்கிற ஒரு எண்ணமாகவும் இருக்கலாம். நாம எதை நோக்கி ஓடினாலும் நம்மளால தனியா நம்ம இலக்கை அடைய முடியுமா? நல்லா யோசிச்சு பார்த்தா ஏதாவது ஒரு கட்டத்துல நம்மளை சார்ந்தவங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, இப்படி நிறைய பேரோட ஆதிக்கமும் நம்ம வாழ்க்கையின் போக்க கட்டுப்படுத்தும். இதனாலதான் நம்மளை சுத்தி உள்ளவங்களை நம்ம யாரோட பழகுறோம், நட்பு பாராட்டுறோம்னு யோசிச்சு முடிவு செய்யணும்னு சொல்றாங்க. இந்து சமயத்தின்படி ஒரு ஆத்மா, அதாவது ஜீவாத்மா, கடவுளின் ஒரு அங்கமாக, அதாவது பரமாத்மாவோட ஒரு அங்கமாக இருந்து பிரிந்து பலவிதமான அனுபவங்களை பெற்று மறுபடியும் கடவுளிடமே சேரும்னு நம்பப்படுது. பலவிதமான அனுபவங்கள், பல வெவ்வேறு விதமான பிறப்புகள், அதாவது செடி, கொடி, மரம், புல், பூண்டு, பூச்சி, வண்டு, மிருகம், மனிதன், தேவர்கள், அசுரர்கள், இப்படி பல்வேறு பிறப்புகள்ல நாம கத்துக்கிற பாடங்கள். மனித பிறவிங்கிறது ஜீவாத்மா பரமாத்மாவை நெருங்குற ஒரு பிறவின்னு கருதப்படுது. மனித பிறவியில தான் தன்னோட முற்பிறவி பயன்களுக்கு ஏற்றபடி பல சோதனைகளும் சாதனைகளும் நடந்து மிகவும் முக்கியமான பாடமான மெய்ஞானத்தை அடையிற வாய்ப்புகளும் மிகவும் அதிகம். மெய்ஞானத்தை அடையிறதுக்கு தன்னை சுற்றி உள்ளவங்களோட ஒத்துழைப்பு, குருவின் உபதேசம் போன்றவை மிகவும் முக்கியம்னு சொல்லப்படுது. இந்த மெய்ஞானத்தை அடைய பல பேர் துறவறம் பூண்டு பல தவங்கள், யாகங்கள் செஞ்சதை நாம கேட்டிருப்போம். நான் யார்? என்னுடைய பிறவி பயன் என்ன? இந்த 2 கேள்விகளும் நாம ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டியவை. இதுவே மெய்ஞானம். கலியுகத்துல பக்தி யோகம், அதாவது இறைவனிடம் முழுமையான சரணாகதி, கர்மயோகம், அதாவது பலனை எதிர்பார்க்காம தன் கடமையை மட்டும் சரியா செய்யறது, இந்த 2 மட்டுமே மெய்ஞானத்தை அடைய போதுமானதுன்னு கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில சொல்றாரு. நம்ம அபிராம பட்டரும் இதையே தான் கடைப்பிடிச்சு இருந்தாரு. அவர் அன்னை அபிராமிய முழுமையா சரணடைஞ்சாரு. 3ஆம் பதிகத்துல அபிராம பட்டர், அன்னையே, எனக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய அடியவர்கள் அறிஞர்களின் வழிகாட்டுதலை நாடாம நாள்தோறும் பாவங்களை செஞ்சு நரகத்துக்கு செல்லும் சாதாரண மனிதர்களோடு சேர்ந்து நானும் அவர்களை போலவே வாழ்ந்து வந்தேன். ஆனா உன்னுடைய அருளால எவரும் அறியாத மறை, அதாவது ரகசியத்தை அறிந்து கொண்டு சேர்ந்தேன் எனது திருவடிக்கே, அதாவது அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் எனது திருவடிக்கேன்னு சொல்றாரு. மற்ற அனைத்து நரகத்திற்கு அனுப்பும் செயல்களையும் அப்படிப்பட்ட மனிதர்களின் பழக்கத்தையும் துறந்தேன், மறுத்தேன்னும் சொல்றாரு. மறிந்தே விழு நரகுக்குறவாய மனிதரையே பிரிந்தேன்னு சொல்றாரு. இந்த பதிகத்தை தினமும் பாடி வந்தா குடும்ப பிரச்சனைகள் நீங்கும்னு நம்பப்படுது. இந்த பதிகத்தை நம்ம கேட்கலாமா?